Hello students, 11th standard biology in போட்டிருக்கேனா நான் ஒருத்தன். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு 25 கொஸ்டின் வந்து சொல்றேன். நாளைக்கு எக்ஸாமுக்கு அதை படிச்சுக்கோங்க. 25ஆன்னு பார்க்காதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டது, நாளைக்கு எக்ஸாம்ல கம்பல்சரி கேட்கக்கூடியது. சாப்டர் வைஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சாப்டருக்கு 1, 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் இது அதிகமா கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம், பட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ல இது அதிகமா கேட்பாங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசு இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1 பொறுத்தளவுல இந்த இதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ் இது அதிகமா கேட்கறாங்க. ஸோ 5 மார்க்ல டைரக்டாவே கேட்கறாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுல ஒன்னு இருக்குது. 42வது கொஸ்டின் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. சாப்டர் 1ல அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா ப்ராப்ளம் 5 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க, அது பாத்துக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டினும் ஆட் பண்ணிக்கோங்க. அயானிக் ரேடியஸ் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பேலன்ஸ் பண்றது ஈக்குவேஷன். அயானிக் ரேடியஸ் கிடையாது, பேலன்ஸ் தி ஈக்குவேஷன் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல. ஐ திங்க் அதுல ஒரு சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3, சப்டிவிஷன் 4 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாலுல ஏதாவது ஒன்று கூட டைரக்ட் 5 மார்க்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை அது ரெண்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 மார்க்ல நிறைய பேர் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஸோ தட்ஸ் வை ஐம் அப்லோடிங் திஸ் கொஸ்டின். ஆல்ரெடி 34 கொஸ்டின் அப்லோட் பண்ணேன் மதியானம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் அகைன் அப்லோட் பண்றேன். ஏன்னா பிகாஸ் இது உங்களுக்கு நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டீங்க என்கிட்ட, எனக்கு புரியுது. எத்தனை வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா ஏதோ ஃபாலோ பண்றதுன்னு. ஸோ நான் எந்த வீடியோ சொன்னாலுமே அதில் காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த எப்படி சொல்றது, இம்பார்ட்டன்ஸ் ரிப்பீட்டட் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி எனக்கு கிடைக்கிற அளவுக்கு நான் அனாலிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அனாலிஸ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஓகே. சாப்டர் 2 போர் அட்டாமிக் மாடல், டி பிராக்லின் ஈக்குவேஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். சாப்டர் 3 பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா பாலின்ஸ் மெத்தட் ஆஃப் கால்குலேட் த அயானிக் ரேடியஸ். பாலியோட மெத்தட், Pauli's method for calculate ionic radius, very very important 5 mark. And then covalent hybrids chapter 4 la. Chapter 5 la similarities between beryllium and aluminum, very important, direct 5 mark question. Chapter 6 la Boyle's law, Charles law, Avogadro law, Gay-Lucas law. இந்த law எல்லாமே பாத்துக்கோங்க. 4 லாவுமே very very important. Definitely ஏதாவது ஒரு law 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கம்பல்சரி கேட்பாங்க, 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. ஓகே. சாப்டர் 7ல இன்டர்னல் எனர்ஜி ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் எனர்ஜி வச்சு வர ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பான் ஹேபர் சைக்கிள், NaCl பான் ஹேபர் அண்ட் CaCl2 பான் ஹேபர் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, வெரி இம்பார்ட்டன்ட். வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லா ஆஃப் செகண்ட் தெர்மோடைனாமிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th சாப்டர்ல ரிலேஷன் பிட்வீன் KP KC, KP and KC ஃபார் NH3 அமோனியா அது கால்குலேட் பண்றது, KP and KC ஃபார் H1 ஹைட்ரஜன் அயோடைடு, KP and KC ஃபார் PL1 PCl5 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பெர்னர் தியரியும் பார்த்துக்கோங்க, இங்க இருக்கும் பெர்னர் தியரி. MO டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. MO டயக்ராம் ஃபார் O2 அண்ட் N2CO இது ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் VSEPR தியரி, விஸ்பர் தியரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை வச்சு வர்ற மாலிகுலர் ஜாமெண்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் அதை வச்சு என்ன வருதோ அது பார்த்துக்கோங்க. 14th சாப்டர்ல SN2 மெக்கானிசம், SN1 மெக்கானிசம், E1 E2 மெக்கானிசம், இந்த 4 மெக்கானிசம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூஸ்ஃபுல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, ஓகே இதெல்லாம் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம். மேபி இன்னும் கூட ஒரு சில பேர் படிக்காம இருக்கலாம். படிக்காம இருக்கணும்னு நான் சொன்னது கிடையாது, நீங்க படிக்கணும். பட் இருந்தாலும் என்ன பண்றது, ஆஃபலி எக்ஸாம் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. ஸோ மேபி அப்படி யாராவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அகைன் அப்லோட் பண்றேன். ஸோ ஓகே, பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.